மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கணவன். உடலை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலையாக சித்தரிக்க முயற்சி. மன வளர்ச்சி குன்றிய சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு கொலை மிரட்டல். அம்மன் கோவில் பூசாரியை கைது செய்த போலீஸ். கிரிக்கெட் விளையாடும் போது ஏற்பட்ட தகராறால் கொலை. தம்பியை அடித்து கொன்ற அண்ணனுக்கு 7 ஆண்டுகள் சிறை. நான்கு நாட்களுக்கு முன்னால் காணாமல் போனவர் பிணமாக கண்டெடுப்பு. உறவினர் வீட்டு மாடியிலேயே அழுகிய நிலையில் கிடந்ததால் அதிர்ச்சி. ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற மருந்து மாத்திரைகள் பறிமுதல். மருந்து கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. தஞ்சையில் குடிபோதையில் குடும்ப பிரச்சினை காரணமாக கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை அரிவாளால் தலையில் வெட்டி கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டு தலைமறைவாக இருந்த கணவனை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றை அடுத்த திருவாலம்புடியைச் சேர்ந்தவர் ரமணி. இவரது மனைவி ராஜேஸ்வரி. இவர்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இவர்களுக்கு 3 வயதில் ரக்ஷனா என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் ரமணி எந்தவித வேலைக்கும் செல்லாமல் வீட்டுக்கு பணம் கொடுக்காமல் இருந்ததோடு தினமும் குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போதெல்லாம் அருகில் வசிப்பவர்கள் தலையிட்டு சமரசம் செய்து வைத்துள்ளனர். சண்டை அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் பிரச்சனை வரும், நாங்கள் போய் பக்கத்தில் போய் திட்டி விட்டுட்டு வருவோம். என்ன அவங்களுக்கு இதே வேலையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு வருவோம். இதுதான் எங்களுக்கு தெரியும், மற்றதே எதுவும் எங்களுக்கு தெரியாது. இந்நிலையில் இவர்களது குழந்தை ரக்ஷனா பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது இருவருக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த ரமணி அருவாளை எடுத்து ராஜேஸ்வரியின் தலையில் வெட்டியுள்ளார். மேலும் அதை தற்கொலை போல சித்தரிக்க வீட்டில் தூக்கில் தொங்கவிட்டு தப்பிச் சென்று விட்டார். பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை ரக்ஷனா அழுததால் குழந்தையை திருப்பித் தர பக்கத்து வீட்டுக்காரரான சித்ரா ரமணியின் வீட்டு கதவை தட்டியுள்ளார். அப்போது கதவு உள் தாப்பால் போடப்பட்டிருந்த நிலையில் கதவின் இடுக்கில் பார்த்தபோது ராஜேஸ்வரி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவங்க ஃபுல் ஏற்கனவே தண்ணி எல்லாம் குடிபோதையில் தான் இருப்பார் அவர். ஆனால் குடிபோதையில் தான் இருந்த மாதிரி சொல்கிறது தான் எனக்கு. ஆனால் அவங்க ஃபேமிலி மேட்ரு தான். நாங்கள் எல்லாம் தனியாக இருக்கிறோம். அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க பையன் இருக்கிறாங்க, பொண்டாட்டி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, அதோட நாத்தனார் இருந்துருக்குறாங்க. இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல. 1 மணி வாக்கில் எனக்கு தூக்கு போட்டு தொங்கிட்டாங்கன்னு இந்த ஊரில் உள்ள பையன் எனக்கு கூப்பிட்டாப்புல அங்கே நிற்கிறப்ப தான் சொன்னாங்க, இது மாதிரி அடித்து கொலை அடித்து கொண்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ளவங்க சொல்கிறத வச்சுட்டு அப்புறம் நாங்கள் போயிட்டோம். இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த டிஎஸ்பி அன்பழகன், இன்ஸ்பெக்டர் சிவராஜ் மற்றும் போலீசாரால் ராஜேஸ்வரி உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜேஸ்வரிக்கு திருமணமாகி 4 ஆண்டுகளே ஆவதால் வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் தஞ்சை கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகின்றார். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கு. அவன் எதால் அடித்து பண்ணனா போனவன் தானே எங்களுக்கு தெரியும். நாங்கள் கதவை உடச்சி பார்க்கும்போது தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருந்துச்சு. இதுதான் எங்களுக்கு தெரியும். வரதட்சணை கேட்டு கூட இது பண்ணலாம். அடிக்கடி பணம் காசு அவங்க அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வான்னு சண்டை போடலாம். 2வது குடும்பத்துக்கு எந்த ஒரு பொருளும் வாங்கி கொடுக்கறது பழக்கமும் கிடையாது. எவ்வளோ தான் ஒரு பொண்ணு கடை வாங்கி எவ்வளோ தான் குடும்பத்தை நடத்த முடியும். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கணவன் ரமணியை போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். வெங்கடேஷ், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா. இவருக்கு 4 மகள்கள் உள்ள நிலையில் 2 பேருக்கு திருமணம் நடைபெற்றுவிட்டது. இவரது கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மற்ற 2 பெண்களுடன் தனது வீட்டில் வசித்து வருகிறார். அதில் ஒரு மகள் 9ஆம் வகுப்பில் பயின்று வருகிறார். மற்றொரு மகள் மனவளர்ச்சி குன்றியவர் என்பதால் சித்ரா கூலி வேலைக்கு சென்ற பின் தனியாக வீட்டில் இருப்பார். அவருக்கு 16 வயது ஆகிறது. இவர்கள் வசித்த அதே பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் ராம்குமார் என்பவர் பூசாரியாக இருந்து வருகிறார். சித்ரா தினமும் கூலி வேலைக்கு சென்று விடுவதால்
தனியாக இருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட 16 வயதே ஆன சிறுமியை 2 முறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மேலும் இதை வெளியில் யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். ஆனால் சிறுமி தனது தாயாரிடம் நடந்தது குறித்து கூறியதை அடுத்து சிறுமியின் தாயார் உடனடியாக ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ராம்குமாரை கைது செய்தனர். இவ்வழக்கானது அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி லிங்கேஸ்வரன் குற்றவாளிக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை அப்பகுதி வாசிகள் வரவேற்றாலும் ராம்குமாருக்கு மேலும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். மன வளர்ச்சி குன்றிய ஒரு சிறுமி, அவளை அதே பகுதியில் உள்ள ஒரு இளைஞன் கோயில் பூசாரியாக பணி செய்து கொண்டிருந்தவன் அவளை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த வழக்கில் இப்பொழுது நீதிமன்றம் 12 வருஷம் தண்டனை வழங்கி இருக்கிறது. இந்த 12 வருஷம் தண்டனை என்பது வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் அவனுக்கு இந்த தண்டனை பத்தாது, அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது என்பதாலும் சிறுமியின் தாயார் கூலி வேலை செய்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வருவதாலும் அரசு நிதியிலிருந்தோ அல்லது குற்றவாளியின் சொத்துக்களிலிருந்தோ நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்பவள் 16 வயதே ஆன சிறுமி, மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அந்த பெண்ணிற்கு தந்தை கிடையாது. 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். அதில் 2 பேருக்கு திருமணமாகி இருக்கிறது. இந்த பெண்ணின் தாயாரானவர் தினக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த குற்றத்தை செய்த அந்த குற்றவாளியின் சொத்திலிருந்தோ அல்லது அரசோ இந்த குடும்பத்திற்கு எதிர்கால வாழ்வாதாரத்திற்கு போதுமான நிவாரண உதவி செய்தால் இந்த தீர்ப்பும் அந்த குடும்பமும் எதிர்காலத்தில் சிறப்புடைய வாழ வழியாக இருக்கும். மனவளர்ச்சி குன்றிய சிறுமியை கூட பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தும் மனிதர்கள் உலவும் இடமாக நமது சமூகம் இருக்கும் நிலையில் பாலியல் கல்விக்கான அவசியத்தை இனியாவது உணர்ந்து அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், அரியலூர். தனக்கு வரவேண்டிய லஞ்ச பணத்தை கையாடல் செய்த உதவியாளரை கோவை மாவட்ட சர்வேயர் கதிரேசன் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோவை மாவட்ட சர்வேயர் கதிரேசன் நிலம் ஒன்றை அளக்க அவரின் உதவியாளருக்கு கூறியுள்ளார். அப்போது சம்பந்தப்பட்ட நிலத்திற்கு சென்ற உதவியாளர் நந்தகுமார் நிலத்தை அளக்க வீட்டின் உரிமையாளரிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளார். இந்நிலையில் பணி முடிவடைந்ததால் சர்வேயர் கதிரேசனை தொடர்பு கொண்ட வீட்டின் உரிமையாளர் 20,000 லஞ்சம் கொடுத்த விஷயத்தை தெரிவித்துள்ளார். அப்போதுதான் உதவியாளர் நந்தகுமார் 15,000 ரூபாயை கையாடல் செய்துவிட்டு வெறும் 5,000 ரூபாய் மட்டும் தனக்கு கொடுத்தது கதிரேசனுக்கு தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கதிரேசன் உதவியாளரை கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. சிதம்பரம் அருகே மாணவன் மயங்கி விழுந்து இறந்ததாக கூறப்பட்ட வழக்கில் அவரை சக மாணவன் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. சிதம்பரம் அருகில் உள்ள வல்லம்படுகையில் ரயில்வே பீடர் சாலையை சேர்ந்தவர் பால்ராஜ். இவரது மகன் திருவேங்கடம் சிதம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் +1 படித்து வந்தார். கடந்த 3ஆம் தேதி சிதம்பரம் மந்தக்கரை பேருந்து நிறுத்தத்தில் திருவேங்கடம் திடீரென மயங்கி விழுந்து இறந்துள்ளார். இது குறித்து அவரது தந்தை பால்ராஜ் சிதம்பரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்த போது திட்டுக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த +2 அரசு பள்ளி மாணவன் ஒருவர் திருவேங்கடத்தின் மார்பில் தாக்கியதும் அதனாலேயே அவர் மயங்கி விழுந்து இறந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மாணவனை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அந்த மாணவர் சிதம்பரம் கிராம நிர்வாக அலுவலர் உதயகுமாரிடம் சரணடைந்தார். இதனையடுத்து அவரை காவல்துறை கடலூரில் உள்ள சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பூந்தோட்டத்திற்கு மின் இணைப்பு வழங்க
ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய ஹோசூர் மின்வாரிய அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பேக்கைப்பள்ளியைச் சேர்ந்த லோகேஷ் இவர் தனது நிலத்தில் பூந்தோட்டம் அமைப்பதற்காக ஓசூர் சிப்காட்டில் அமைந்துள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்துள்ளார். மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ரூபாய் 10,000 லஞ்சமாக தர வேண்டும் என்று அந்த அலுவலகத்தில் மின்வாரிய வணிக பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி வந்த சரவணன் கூறினார். இந்த நிலையில் லஞ்சம் கொடுக்க விரும்பாத லோகேஷ் இதுகுறித்து கிருஷ்ணகிரியில் உள்ள மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் செய்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரைப்படி ரசாயன பொடி தடவப்பட்ட ரூபாய் 10,000 லோகேஷ் சரவணனிடம் கொடுத்தார். அப்போது அந்த பகுதியில் மறைந்திருந்த கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சரவணனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் வனத்துறை அனுமதி பெறாமல் மரத்தை வெட்டி ஏற்றி வந்த 2 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் சவுக்கு, குங்கிலியம், பைன் மரங்கள் ஆயிரக்கணக்கான ஹெக்டேரில் உள்ளது. இந்த மரங்கள் அறுப்பதற்கு தடை உள்ள நிலையில் பட்டா காடுகளில் மட்டும் வனத்துறை அனுமதி பெற்று மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேல்மலை கிராமமான மன்னவனூரில் இருந்து 2 லாரிகளில் குங்கிலியம் மற்றும் சவுக்கு மரங்களை அனுமதி பெறாமல் ஏற்றி செல்வதாக கொடைக்கானல் கோட்டாட்சியர் சுரேஷுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து நடைபெற்ற வாகன சோதனையில் 2 லாரிகளிலும் உரிய அனுமதி இல்லாததால் 2 லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து கேட்டபோது மரம் வெட்டப்பட்டது பட்டா காட்டிலா அல்லது வனப்பகுதியிலா என வனத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் ஆய்வு செய்த பிறகு தெரிவிக்கப்படும் என்று கோட்டாட்சியர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வழியாக நூதன முறையில் கேரளாவுக்கு கடத்த முயன்ற 2000 கிலோ ரேஷன் அரிசி கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பம்மம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட பறக்கும் படை தனி தாசில்தார் இக்னேஷியஸ் சேவியர் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது நாகர்கோவிலில் இருந்து வைக்கோல் ஏற்றி வந்த டெம்போவை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஓட்டுநர் தப்பி ஓடினார். தொடர்ந்து நடந்த சோதனையில் அந்த வாகனத்தில் 2000 கிலோ அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அரிசி மூட்டைகள் காப்புக்காடு அரசு குடோனில் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கிரிக்கெட் விளையாடும் போது ஏற்பட்ட சண்டையில் தம்பியை அடித்து கொன்ற அண்ணனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே இளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வாலிபர் கடந்த 11/7/2016 அன்று கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட சண்டையில் அவரது அப்பாவின் 2ஆம் தாரத்திற்கு பிறந்த தம்பி ராஜேஷை அடித்துள்ளார். இதனையடுத்து தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இந்த வழக்கை விசாரித்த அரியலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி லிங்கேஸ்வரன் குற்றவாளி பிரபாகரனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் பிரபாகரனை திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர். தூத்துக்குடியில் காணாமல் போனதாக கருதப்பட்டவர் 4 நாட்களுக்கு பிறகு உறவினர் வீட்டின் மொட்டை மாடியில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். தூத்துக்குடி லூர்தமால்புரத்தில் உள்ள சுசையா மகன் சேசுராஜ். இவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திடீரென்று மாயமானார். இதையடுத்து அவரது உறவினர்கள் அவரை தேடி வந்த நிலையில் அவரது வீட்டின் பின்புறத்தில் உள்ள உறவினர் வீட்டின் மாடியிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து மேலே சென்று பார்த்துள்ளார். அங்கு சேசுராஜ் இறந்து உடல் அழுகிய நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து அவர் காவல்துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து தாளமுத்து நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த 6 பைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வலி நிவாரணி மாத்திரைகளை ராமேஸ்வரம் சுங்கத்துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் முதல் போதைப் பொருட்கள் வரை இலங்கைக்கு கடத்தி செல்லப்படுவது தொடர்ந்து வரும் நிலையில் இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படை,
சுங்கத்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரவு பாம்பன் தெற்கு கடற்கரை பகுதியில் முத்தல்முனை கடற்கரையிலிருந்து கடத்தல் நடைபெற உள்ளதாக ராமேஸ்வரம் சுங்கத்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அதிகாரிகள் விரைந்து சென்று தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு நாட்டு படகை சோதனையிட்டனர். படகிற்குள் 6 பைகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த சுங்கத்துறையினர் அவற்றை பிரித்து பார்த்தபோது லட்சக்கணக்கான வலி நிவாரணி மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மாத்திரைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கள்ள லாட்டரி விற்பனை செய்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 14,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கள்ள லாட்டரி விற்பனையை முழுமையாக தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஓதியஞ்சாலை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது புசி வீதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இளைஞர் ஒருவர் நோட்டில் எண்களை எழுதுவதை பார்த்து அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் வீமன் நகரை சேர்ந்த கோபி என்பதும் அவர் கள்ள லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்தது. விசாரணையில் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் இதில் ஏஜென்டாக பணியாற்றி வந்த சக்திவேல் மற்றும் முகேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 14,660 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் இதில் தொடர்புடைய திலாஸ்பேட்டையை சேர்ந்த சங்கர் என்பவரை தேடி வருவதாக காவல்துறை கண்காணிப்பாளர் வெங்கடசாமி தெரிவித்தார். இந்த கள்ளச்சி லாட்டரி சீட்டு விற்பனையில் சங்கரன், திலாஸ்பேட்டையை சேர்ந்த சங்கரன் என்பவர் இவர்களுக்கு தலைவராக செயல்படுவதாகவும் இவர் வசூல் செய்யும் காசை அவரிடம் கொடுப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் சங்கர் விழுப்புரத்தில் பாலா என்கிறவர் மூலியமாக இந்த கள்ள லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபடுவது தெரிகிறது. இவர் கொடுத்த வாக்குமூலத்தின் பேரில் மேலும் சக்திவேலு, முகேஷ் என்கிற 2 ஏஜென்ட்டுகள், இவர்களுக்கு கீழ் பணிபுரியும் 2 ஏஜென்ட்டுகளையும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த மேற்படி 3வரையும் இன்று குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். திருவள்ளூர் அருகே பட்டப்பகலில் மின்வாரிய ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 8.5 பவுன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 20,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்தவர் குணாலன். மின்வாரிய ஊழியரான இவர் தனது மனைவி உஷாராணியுடன் வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 8.5 பவுன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 20,000 ரூபாய் பணம் காணாமல் போனது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ட பகலில் நடந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் பட்ட பகலில் வீடு புகுந்து நகையை கொள்ளையடித்த 2 பேரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் தப்பி ஓடிய ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மூலக்கவுண்டன்-பாளையம் கல்யாணசுந்தரம் வீதியைச் சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன். இவரது மனைவி மகேஸ்வரி, தாயார் கோகிலாம்பாள். சம்பவத்தன்று வழக்கம் போல் ஜெயச்சந்திரன் வேலைக்கு சென்றுவிட மதியம் 2 மணியளவில் மகேஸ்வரியும் அருகில் உள்ள மளிகை கடைக்கு சென்றுவிட்டார். வீட்டில் கோகிலாம்பாள் மற்றும் அவரது தாயார் லட்சுமி அம்மாள் ஆகிய 2 மூதாட்டிகள் மட்டுமே இருந்துள்ளனர். சிறிது நேரத்தில் மளிகை கடைக்கு சென்ற மகேஸ்வரி வீட்டுக்கு திரும்பிய போது வழக்கத்திற்கு மாறாக முன்பக்கம் மற்றும் பின்பக்க கதவுகள் உள்பக்கமாக தாழிடப்பட்டு இருந்தது. அப்போது பின்பக்க வாசல் கதவை திறந்து 3 முறை மர்ம நபர்கள் வெளியே ஓடியுள்ளனர். இதனை அடுத்து மகேஸ்வரி சத்தம் போட்டதும் அக்கம் பக்கத்தினர் 3 பேரையும் விரட்டிச் சென்றனர். அதில் 2 பேர் மட்டும் சிக்கிக் கொண்டதை அடுத்து அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் பூந்துறை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், மரப்பாலம் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பதும் தெரியவந்துள்ளது. மூதாட்டிகளிடம் இருந்து 7 பவுன் நகையை திருட முயன்றதாக கூறிய அவர்களிடம் தப்பிச் சென்ற 3வது நபர் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாள் போட்டு உள்ளுக்குள்ளார அந்த அம்மா தள்ளி விட்டுட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. நம்ம உள்ளார போய் நான் கடைக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது 2 பக்கமும் தட்டிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க திறக்கவே இல்லை.
அப்புறம் வேகமாக தட்டினங்காட்டி கதவை திறந்தது அந்தாண்டு ஓடி போனாங்க. தெரியாத கத்திக்கிட்டே போனங்காட்டி எல்லாரும் வந்து பிடிச்சிட்டாங்க. உள்ளார போய் பார்க்கும்போது அவன் மயக்கமாக படுத்திருந்தாங்க. இவன் கடைக்கு போகிறத பார்த்து கடைக்கு போகிறது லேட்டாக வரும்னு நினச்சிட்டாங்க. உடனே ஜன்னல் கிணல் அதெல்லாம் கதவெல்லாம் சாத்திட்டு எப்படி கத்தி எடுத்துலாம் மிரட்டி அவங்கள அடி போட்டு பட்டையை கிளப்பி பீரவர்கள் நகையெல்லாம் எடுத்துட்டாங்க. அதோட இவங்க வெளியே வந்து சத்தம் போட்டோன்னே அக்கம் பக்கத்தில் நாங்கள் எல்லாருமே பூரா பக்கத்தில் ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாங்க. பைக்கை வந்து அந்த காலி இடத்துல கொண்டு நிறுத்திட்டாப்புல. பைக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தனா பிடிச்சிருக்க முடியாது, யாருமே பிடிச்சிருக்க முடியாது. பைக்கு எல்லாம் சூழ்ந்து பண்ணதுனால பிடிச்சிட்டாங்க. இப்போ 2 பேர்த்து மட்டும் பிடிச்சிருக்காங்க. அனைவருமே இது ஒரு கும்பலாக தான் வந்திருக்கணும். திருச்சி மாவட்டத்தில் ரூபாய் 20,000 மதிப்புள்ள காலாவதியான குளிர்பானம் மற்றும் உணவுப் பொருட்களை கடைகளிலிருந்து கைப்பற்றி அதிகாரிகள் தரையில் கொட்டி அளித்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி உத்தரவின் பேரில் திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சுரேஷ் மேற்பார்வையில் மண்ணச்சநல்லூர் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் கென்னடி தலைமையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து உணவு பாதுகாப்பு அலுவலர்கள், சமயபுரம் பேரூராட்சி பகுதியில் உள்ள கடைகள், உணவு விடுதிகள் மற்றும் கடைகள் என கடந்த 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் ரூபாய் 20,000 மதிப்புள்ள காலாவதியான 500 லிட்டர் குளிர்பானங்கள், 30 கிலோ எடையுள்ள மசாலா பொருட்கள், டீ தூள்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கைப்பற்றினர். மேலும் இப்பொருட்களை விற்பனை செய்த வணிகர்களை எச்சரிக்கை செய்து இனிவரும் காலங்களில் இதுபோல் விற்பனை செய்யக்கூடாது என அறிவுறுத்தினர். இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட காலாவதியான பொருட்கள் அனைத்தும் சமயபுரம் கண்ணனூர் பேரூராட்சி உரக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு அளிக்கப்பட்டது.